தாக்கிடும் யார் யாரு சுத்தி பைய வேஷத்துல இருக்குடிமா கிட்டருக்க மங்களுக்கெல்லாம் ஹாய் சினிஃபம் சுந்தரராஜன். இந்த வாரத்துக்கு சினிமா அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப கம்மியான அப்டேட்ஸ் தான் இருக்குது. சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்டிங் இந்த வாரம் வந்து கிங்ஸ்டன் வந்து கர்ஸ்டி படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு இல்லையா? கிங்ஸ்டன் வந்து கர்ஸ்டி வாயில் புண்ணு இன்னும் சரியாகலை, வாய் கொலக தான் செய்யும். ஸோ ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான வந்துட்டு ஒரு மூவி விஷுவல்ஸ், ஒரு சி ஃபேண்டசி ஹாரத்தில் இருக்கிற மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படத்தை வேற லெவலில் இருந்துச்சு. அண்ட் விஷுவல்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. சொன்னதை விட விஷுவல்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஸ்டோரியாகவுமே ரொம்ப கிளிஷியாக எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவ்வளோ கம்மியான பட்ஜெட்லையுமே இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம ஊர் எஃபெக்ட்ஸ் ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக மியூசிக் வந்து ஜிபி வந்துட்டு பிளாஸ் பண்ணிட்டாருன்னு சொன்னோம். கமல் பிரகாஷ்க்கு டெபியூவே செம்ம சூப்பரான படமாக அமைஞ்சிச்சு. அடுத்தடுத்து சூப்பரான படங்கள் பண்ணுவாருன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அந்த படம் பார்க்காதவங்க மக்கள் செக் பண்ணி பாருங்க. இட்ஸ் தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலிம். கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம். ஸோ ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா. கண்டிப்பாக தியேட்டரில் செக் பண்ணி பாருங்க. அதை தொடர்ந்து வந்துட்டு அடுத்தது அட்ரஸிங் போது இந்த வாரம் வந்துட்டு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. தி பேரடைஸ் படத்தோடைய கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ராட் ஷூட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் நம்முடைய படம். ஸோ தசரா டேரக்டர் ஸ்ரீகாந்தோட எல்லாவும் நானையும் வந்துட்டு சேர்ந்து பண்ணுறேன் இந்த படம். ஸோ ஒரு இந்த கிளிம்ஸில் வந்துட்டு ஒரு டிஸ்டோபியன் வேர்ல்டு மாதிரி தெரியுது. ஃபியூச்சரா இல்லை ப்ரெசென்ட்டாங்கிறது தெரியல. பட் பாஸ்ட் கிடையாது, ஒரு ஃபியூச்சர் மாதிரி தெரியுது. மக்கள் ரொம்ப இது கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி என்ன மாதிரிலாம் காட்டுறாங்க. பிறகு சும்மா வயலண்டான ஆட்கள்லாம் காட்டுறாங்க. என்ன மேட்டர் தெரியல, டைம் லைன்ல என்ன மேட்டர் அப்படிங்கிறது தெரியல. அந்த மெயின் கேரக்டர் வந்துட்டு நானியாரோட கேரக்டர் வந்து ஜடையெல்லாம் வச்சிருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ ரத்தத்தோட இருக்காரு, ஜடை வச்சிருக்காரு, கையில் கண்ணு வச்சிருக்காரு, ஷூஸ் போட்டுருக்காரு. பார்க்கும்போது கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக் மாதிரி தெரியுது. கிளியரா தெரியல. ஃபியூச்சர்ல பூமி வந்துட்டு கொஞ்சம் அழிகிறனாலுமே அந்த மாதிரி இல்லை வயலன்ஸ் வந்துட்டு இதாகி கவர்மெண்ட் வந்துட்டு இது வரலாம இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மேட்டர் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. அது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மேட்டருங்கிறத. அண்ட் ஒரு வாய்ஸ் வந்து நிறைய டைலாக்ஸ் சொல்றாங்க. ஹிஸ்ட்ரியில வந்துட்டு கழுகு கிளி இதோட கதைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பட் அதே இடத்துல இப்போ அந்த காக்காவோட கதை சொன்னதே கிடையாது. அண்ட் இந்த கதை வந்துட்டு அந்த வயிறெரிச்சல்ல இருந்த அந்த காக்காங்களுடைய கதை இந்த கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. காலங்காலமா நடப்பணமா வாழ்ந்த அந்த காக்காவுடைய கதைகளை கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி, தாயோட மார்ல பால் இல்லாம ரத்தத்தை குடிச்சு வளர்ந்த ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வளர்ந்த ஆட்களுடைய ஒரு கதை அப்படின்னு. ஒரு புரட்சியால வந்துட்டு வந்து மொத்த இனத்துக்கே வந்துட்டு தைரியத்தை கொடுத்தான். சீன் ஒதுக்கின காக்கைகளுக்கு கையில கத்திரியை கொடுத்தான். இது அந்த காக்கைகளை ஒன்று சேர்த்த ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட வார்த்தை இங்கிலீஷ்ல சொல்ற பாஸ்டர்ட். ஸோ பாஸ்டர்டோட கதை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பாஸ்டர்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க, தெரியலன்னா கூகுள் பண்ணி பாருங்க என்ன வார்த்தை அப்படிங்கிறது. ஸோ அந்த டைலாக் அந்த பர்டிகுலர் வார்த்தைக்கு வந்து சில கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சு. என்ன இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ்லையுமே அடுத்த டைட்டில் வச்சிருக்காங்க. டைட்டில் அந்த கேரக்டர் அந்த டெஃபினேஷன் மாதிரி வச்சிருக்காங்க. ஏன் அதை வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு மேபி வந்துட்டு சில காரணங்கள் இருக்கலாம். இப்போ புஷ்பா படத்துல கூட வந்துட்டு அவனுக்கு வீட்டு பேர் இல்லைன்னு சொல்லிட்டு அவனை தப்பா பேசுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி. அப்புறம் தளபதி படத்துல அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு தப்பா பேசுவாங்களா, அந்த மாதிரி இவனுக்கு வந்துட்டு ஒரு பட்டம் சூட்டப்பட்டிருக்கலாம். இவன் இப்படி பிறந்தவன், இதனால பிறந்தவன், பாஸ்டர்சன், இவன் இந்த ஒரு இதனாலதான் இப்படிதான் பிறந்திருக்கான்னு சொல்லிட்டு இவன் பிறப்பா இது பண்ற மாதிரி இன்சல்ட் பண்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கலாம். இவனுக்கு பேக் ஸ்டோரி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அமைச்சிருக்கலாம். இவங்க அம்மா மேல போய் பழியோ ஏதோ ஒன்று சொல்லி அதன் மூலியமா இந்த கேரக்டர் வந்துட்டு இப்படி இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ சின்ன வயசுலேயே அவனை டார்ச்சர் பண்ணி அந்த பச்சை குத்தும் போது அந்த பச்சை குத்தி இருக்காங்க. ஸோ அந்த வேர்டை ஸோ மேபி அந்த பச்சை குத்தி இருக்கலாம். இல்லை அவனை கூட வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒரு பேக் ஸ்டோரிங்கிறது இருக்குங்கிறது தெரியுது. கண்டிப்பாக சும்மாலாம் வைக்க மாட்டாங்க இவ்வளோ பெரிய படத்தில். ஸோ இவ்வளோ ஒரு போல்டான சுச்சுவேஷன் எடுத்து வச்சிருக்காங்க போது வந்துட்டு ஒரு சின்ன எதிர்பார்ப்புங்கிறது இருக்க தான் செய்யுது. அதுக்கப்புறம் என் மகன் தலைவனான கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ ஒரு அம்மா கேரக்டர் தான் இந்த கதையை சொல்கிற மாதிரி தெரியுது. அம்மா கேரக்டர் சொல்கிறாங்களா இல்லை ஒரு வளர்ப்பு அம்மா சொல்கிறாங்களா என்னங்கிறது தெரியல. அது என்ன மேட்டர்னு சொல்லி தெரியல. பட் இது எண்டில் வந்துட்டு இந்த என் மகன் தலைவனான கதை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மேட்டருங்கிறது கிளியராக தெரியல. இப்போதைக்கு இந்த கிளிப்ஸில் லைட் கிளியராக காமிச்சிருக்காங்க போது பாலம் இன்னும் ஷூட்டிங்கே போகலை. ஷூட்டிங் படம் தான் நமக்கு என்ன மேட்டருங்கிறது தெரியும். ஸோ அதனால இப்போதைக்கு இதை பற்றி எந்த ரொம்ப இது பண்ணி அதெல்லாம் பேசுறதுங்கிறது வேஸ்ட் தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம். படம் டீசர் தான் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். பெருசு படத்தோட சைடில் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ வைபவ் அண்ட் சுனில். ஸோ சுனில் வந்துட்டு நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க, இந்த டாக்டர் படத்துலலாம் வருவார் இல்லையா, அந்த மாகாளின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வைபவும் சுனிலும் வந்துட்டு உண்மையான ஃப்ரெண்ட்ஸ், உண்மையான பிரதர்ஸ். இந்த படத்தை இவங்க வந்துட்டு பிரதர்ஸாகவும் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்துல இவங்க பிரதர்ஸோடைய அப்பா ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் இந்த படத்துல இறந்து போயிடுறாரு. ஸோ அந்த இறந்து போனதை வச்சுதான் கதைங்கிறது மூவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஓல தான் போட்டிருந்தாங்க. இந்த பெருசு இறந்தது அப்புறம் அதுலதான் ஒரு கான்ஃபிளிக்ட்ங்கிறது இருக்கு. அது என்ன மேட்டர்னா அவருடைய பெனிஸ்னா என்னங்கிறத நீங்க போய் கூகுள்ல செக் பண்ணி பாருங்க. இந்த வாரம் எல்லாமே இப்படிதான் இருக்கு.
பெனிஸ் அது வந்துட்டு அடங்கலை அப்படிங்கிறதுனால வந்துட்டு இது வெளியில ஏதாவது ஒரு இறந்து போன ஒரு உடம்புல பெனிஸ் வந்துட்டு அடங்கலைங்கும் போது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கிறாங்க. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா அசிங்கமா இருக்கும் அப்படிங்கறதுனால இதை மூடி மறைச்சு அடக்கம் பண்றாங்க. ஸோ அது அப்படி எப்படி அடக்கம் பண்றாங்க, டாக்டர் கிட்ட எல்லாம் காமிக்க வேண்டியது இருக்கும் பணத்தை. ஸோ இதெல்லாம் சமாளிச்சு எப்படி அந்த பெருசை வந்துட்டு அடக்கம் பண்றாங்க அப்படிங்கிறது தான் கதை. நிறைய டபுள் மீனிங்ஸ் எல்லாம் இருக்கதான் செய்யுது. ஸோ படம் நல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு வித்தியாசமான ஒரு படம் மாதிரி இருக்கு. இளங்கோராம் அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்றாரு அண்ட் கார்த்திக் சுபாஷோட ப்ரொடக்ஷன்ல March 14 ரிலீஸ் ஆகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டிராகன் படத்துல ஹிந்தி ட்ரெயிலர் வந்துட்டு ரிலீஸ் ஆனிச்சு. ஆல்ரெடி வந்துட்டு இன்டர்வியூஸ்ல டிராகன் படத்துக்கு முன்னாடி அர்ச்சனா கபூர் சொன்ன விஷயம் நாங்கள் ஆல்ரெடி ஹிந்தி டப்பிங் வெர்ஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு வேலை படம் ரொம்ப சூப்பராக போணுச்சு அப்படின்னா நாங்கள் ஹிந்தி ரிலீஸ் பிளான் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் ஹிந்தி ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகி March 14 வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது. காஞ்சனா 4 படத்துல ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ ஃபைனலாக இப்போ கிளைமேக்ஸ் வந்து சென்னை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் கடைசி நியூஸ் என்னன்னா, பூஜா வந்துட்டு இந்த படத்துல ஒரு டெஃபண்டர் கேரக்டர் வந்துட்டு பண்றாங்களாமா. வாய் பேச முடியாத ஒரு பொண்ணா, ஒரு கிராமத்து பொண்ணா பண்றாங்களாமா. ஆக்சுவலா ரெட்ரோ பட டீசர் வந்தப்ப இந்த டீசர்ல உங்களுக்கு டைலாக் இல்லைங்கும் போது அவங்க மேபி இந்த படத்துல டெஃபண்டா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் இந்த படத்துல இவங்க டெஃபண்டர் போல இருக்கு. வில்லேஜ்கெல்லாம் நடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நோரா இருக்காங்கல்ல அந்த ஹிந்தி நடிகர், அவங்க வந்துட்டு ஹீரோயின் கேரக்டர்னு சொல்லி நினைக்கிறேன். அவங்க வந்துட்டு ஒரு NRIன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நான் ரெசிடென்ஷியல் இந்தியா. ஒரு பிரின்சஸ் அம்மா, வேற ஏதோ ஒரு நாட்டோட பிரின்சஸ் வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்துக்கு இங்க வரும்போது இங்க ஹீரோ மீட் பண்ற மாதிரி வந்துட்டு காட்டுறாங்க போல இருக்கு. அதுக்குள்ள ஏதோ ஒரு கதை அப்படிங்கிறது இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அது பெருசா போக மாட்டாங்க. பூஜா வந்துட்டு பேய் அன்னைக்கிறாங்க போது அவங்களோட ஸ்டோரிங்கிறது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்பா. அது என்ன மாதிரி சொல்றது. சென்னையில போய் கிளைமேக்ஸ் ஷூட்டிங் போயிட்டு இருக்கமா. கூடி சீக்கிரம் படம் வந்துட்டு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி இந்த படத்துலயுமே வந்துட்டு லாரன்ஸ் மெஸ்ஸர் ஏதாவது ஒரு ஹிந்தி சாங் எடுத்து வைக்கிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு. தனுஷ் வந்துட்டு இப்போதைக்கு ஏகே கிட்ட ஒரு ஸ்டோரி நடிப்பில் இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்துருக்கு. ஸோ இது உண்மையா போயாங்கன்னு தெரியல. பட் உண்மையா இருக்கும் பட்சத்தில் தனுஷ் ஏகே சார் இதை வந்துட்டு ஓகே பண்ணிட்டாரு அப்படின்னா மேபி இல்லீகல் படத்தோடைய டேட் மாறும் அப்படிங்கிறதுக்கு மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் கதை சொன்னது அதெல்லாம் வந்துட்டு உண்மையா நம்புற மாதிரியா இருக்கு. ஸோ ஒரு வேளை ஓகே சொல்லிட்டாருன்னா மாறும் சொல்லிட்டு நினைக்கிறேன். மாறுதா இல்லைன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரே நாள் ரிலீஸ் ஆகணும் பிரச்சனை கிடையாது. 2 படமும் ஓடணும் அப்படிங்கிறதா என்னுடைய விருப்பம். ஓடுதா இல்லையா, என்ன நடக்குது, அடுத்த அவர் ஏக கூட பண்றாருன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் எனக்கு என்னன்னா, தனுஷ் ரொம்ப ஸ்பீடா போறாருன்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா அவர் போற ஸ்பீடுக்கு வந்துட்டு அவரோட டைரக்ஷனல் ஃபிலிம்ஸ் வந்துட்டு அடி வாங்குது. லீக் வந்துட்டு ஒரு குப்பை படமா தான் இருக்கு ஆக்சுவலா. அண்டு ராயனுமே வந்துட்டு ரைட்டிங்ல சரியில்லை. நீக்கு வந்துட்டு அவருக்காக எழுதின கதை, அவர் வந்துட்டு சமையல் பண்ற மாதிரி இதெல்லாம் நிறைய சொன்னாங்க. அப்ப இருந்த கதையை அப்படியே எடுத்துருந்தா நல்லா இருக்கும் போல இருக்கு. பட் இப்ப நான் யூத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திரன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த போட்டு குழப்படி பண்ணி கிளைமேக்ஸ் எல்லாம் ஒரு சூற முக்கையான ஒரு கிளைமேக்ஸ் வச்சிருக்காரு. ஸோ அதே கதை எடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஏதோ ஒன்று பண்ணி கிண்டி வச்சிருக்காரு. ஸோ டைரக்ஷன்ல இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் டைரக்ஷன் என்ன பண்றாரு சொல்லிட்டு. எல்சியூ ஷார்ட் ஃபிலிம் இப்போ வரும் சொல்லிட்டு இருந்தாங்களே. இப்போதைக்கு கடைசி என்ன சொல்றாங்கன்னா, March 14 நம்ம லோகேஷோட பர்த்டே வருது, அன்னைக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி ரிலீஸ் ஆகலாம். அப்படி ரிலீஸ் ஆகுற பட்சத்தில் இந்த வாரத்திலேயே வந்துட்டு டீசர் ஏதாவது ஒரு கிளிம்ஸ் ஏதாவது போஸ்டர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு வேலை போஸ்ட் வந்துச்சுன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் March 14 வருதுன்னு சொல்லிட்டு. இல்லை March 14 அன்னைக்கு போஸ்டர் விட்டு அங்கிருந்து 1 வாரம் 2 வாரம் கழிச்சு ரிலீஸ் பண்றாங்களா என்னங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். மூக்குத்தி எம்மன் 2 அந்த படத்துடைய பூஜை வந்துட்டு இந்த வாரம் நாள் இருந்துச்சு. அண்ட் ஷூட்டிங்குமே தொடங்கிட்டாங்க. அண்ட் இந்த பூஜையில வந்துட்டு ஆப்வியஸா நயன்தாரா தான் இந்த படத்துல வந்துட்டு அம்மனா ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி த்ரிஷா நடிக்கிறாங்க, மாசாணி அம்மன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது எந்த நியூஸுமே போய். ஸோ ஆப்வியஸா வந்துட்டு நயன்தாரா தான் ரிட்டர்ன் ஆகிறாங்க அம்மனா. இது மூக்குத்தி அம்மனோட கண்டினியூஷனா வருதா என்னங்கிறது தெரியல. பட் கண்டினியூஷனா வந்தாலுமே அதே மூக்குத்தி அம்மன் வராங்க. பட் இந்த ஆர்ஜே பாலாஜி கேரக்டர்லாம் இல்லாம அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதே ஸ்டோரி தான். அதுல மூக்குத்தி அம்மன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் மட்டும் ஒரு செப்பரேட்டா வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் வேஸ் ப்ரொடக்ஷன்ல ஆதினா மியூசிக் பண்றது. ஸோ போன படத்துக்கு வந்துட்டு நிவேஸ்கே பிரசாத் நம்ம இருப்பாரு சொல்லியிருக்கிறேன். நிவேஸ்கே பிரசாத் தான் நினைக்கிற கிளியரா ஞாபகம் இல்லை. இப்போ ஆதினா பண்றது சுந்தர்சி பண்றதுனால. ஸோ ஆதினா வந்துட்டு இப்போதைக்கு மியூசிக்லயுமே கொஞ்சம் வந்துட்டு படங்கள் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆப்வியஸா ஆல்ரெடி கலகலப்பு 3யுமே வந்துட்டு அவர் பண்றதா இருக்கு. ஸோ இந்த படமே பண்றாரு. அது போக இன்னொரு படமே இருக்குது நான் சொல்றேன். அண்ட் கேஸ்டிங்ல வந்துட்டு நயன்தாரா இருக்காங்க. அண்ட் மீனா இந்த படத்துல இருக்காங்க. மேபி வந்துட்டு மல்டிவர்ஸ் ஆஃப் மூக்குத்தி அம்மன் அப்படிங்கிற மாதிரி 2-3 அம்மனை இறக்குவாங்கன்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மீனா ஒரு அம்மனா வர மாதிரி இருக்குமோ அப்படின்னு தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெஜினா கசன்ட்ரா இருக்காங்க. அப்புறம் டிடி இருக்காங்க. ஸோ இவ்வளோ இப்போதைக்கு பூஜையில கலந்துகிட்ட கேஸ்டிங். வேற என்னென்ன கேஸ்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. அதை வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. 2018 மலையாளத்தில் வந்துட்டு இந்த வெள்ளத்தை பேஸ் பண்ணி வந்த ஒரு படம், செம்ம சூப்பரான படம். அந்த படத்தோட டேரக்டர் ஜூட் ஆண்டனி ஜோசப் பண்ணிட்டு இப்போதைக்கு நம்ம எஸ்கேக்கு ஒரு கதை சொல்லியிருக்காராமா. ஒருவேளை இந்த கதை வந்துட்டு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு ஆக்சுவலாக என்ன சொல்றாங்கன்னா, ஓகேவே ஆயிடுச்சு, நம்ம ஆரியா சார் தான் இப்போதைக்கு வில்லனா பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது பொய்யங்கிறதுலாம் தெரியல. பட் இது வந்துட்டு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா எஸ்கேனாவுக்கு வந்துட்டு அடுத்து ஒரு தரமான படம் ரெடி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அண்ட் இது வந்துட்டு ஓரளவுக்கு நம்பகத்தன்மை மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த படம் ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆப்வியஸா வந்துட்டு டிராகன் படத்தோடைய அந்த
இன்டர்வியூஸ்ல வந்துட்டு அர்ச்சனா காப்பாத்தி பேசிட்டு இருக்கும்போது அவங்க அப்கமிங் ஃபிலிம்ஸ் பத்தி சொல்லும் போது ஆப்வியஸா STR51, அதுக்கப்புறம் தனியொரு டூ ஆன் கார்டில் இருக்கு. அது போக சிவகார்த்திகேயன் கூட ஒரு படம் வந்துட்டு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் அவங்க ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா மேபி இருக்கலாம், உண்மையாக கூட இருக்கலாம். ஆர்யா கிட்ட கதை சொல்லியிருக்கலாம், நீங்க வந்துட்டு என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவர் பண்றாருங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் எஸ்கே நான் இவர் கூட பண்றாரு அப்படின்னா ஒரு தரமான படமா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்ப்போம். ஜனநாயகன் படத்தோடைய ஷூட்டிங் வந்துட்டு ரன் ஆயிட்டு இருந்துச்சுல, இப்போதைக்கு வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா 2025 ஜூன்லயே இந்த படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு மொத்தமாக முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் 2026 சம்மருக்குள்ள படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ பண்ணி பார்ப்போம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. பைசன் போன வாரமே சொல்லியிருந்தேன், துருவ் விக்ரமோட படம் ரொம்ப நாளா இந்த படம் வந்துட்டு வந்துருவும் இருக்காங்க, ஒன்றுத்தையும் காணமேன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஒரு குட்டி போஸ்டர் வந்துட்டு விட்டுருக்காங்க. போஸ்டர் பெருசாக இம்ப்ரெசிவா இல்லை, ஒரு மாதிரி விசித்திரமா லுக்கு மாதிரி இருக்கு, ஏதோ அனிமேஷன் பண்ண மாதிரி. ஸோ ஏதாவது டீசர் ட்ரெய்லர் வந்துச்சுன்னா தான் நமக்கு தெரியும். இப்படி போஸ்டர் விட்டுட்டு இருக்கிறதுக்கு இந்த டீசர் ட்ரெய்லர் விட்டாங்கன்னா என்ன மேட்டருக்கு தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். சூர்யா 45 படத்தை பத்தி போய் கிடைச்சிருக்க நியூஸ் என்னன்னா, இந்த படத்துல சூர்யா சார் வந்துட்டு 2 ரோல் பிளே பண்ண போறாரு. ஒரு ரோல் இந்த லாயர் கேரக்டர், இன்னொன்று வந்துட்டு ஐயனார் கேரக்டர். ஐயனார் இவரே தான் பிளே பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐயனார் கேரக்டர் அப்படிங்கும்போது இந்த படத்துல வந்துட்டு ஆப்வியஸா இந்த கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கு அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரியும். நான் என்ன நினைச்சேன்னா அந்த கடவுள் வந்துட்டு மனுஷ உடம்புல இறங்கி அந்த மாதிரி ஐயனார் சொல்லிட்டு நினைச்சேன். பட் உருவமாமே வருது அப்படிங்கும்போது இதை பேக் ஸ்டோரி மாதிரி போவாங்களோ சொல்லிட்டு தெரியல. அது என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் என்ன மாதிரி யோசிச்சேன்னா சூர்யா சார் உடம்புக்குள்ள அந்த ஐயனார் இறங்குறது அந்த மாதிரிலாம் யோசிச்சேன். பட் இது ஒரு செப்பரேட்டா டூவல் ரோல் அப்படிங்கும்போது இது ரொம்ப விசித்திரமா சொல்லிட்டு நினைக்கிறேன். என்னன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். மார்க்கோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு தெரியல. நான் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்த படம், பட் என்னால் பார்க்கவே முடியல தியேட்டருக்கல்ல. ஓடிடியில் பார்க்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த படத்தை பார்த்த நிறைய பேர் வந்துட்டு இதுக்கு ஹேட் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாம இருந்தது. அண்ட் பார்த்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்துகிட்டே போய் கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த படம் வந்துட்டு வயலன்ஸை மட்டுமே எடுத்துக்கிட்டு கதையே ஒன்றும் இல்லாமல் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஜான்விக் மாதிரி KGF மாதிரி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வயலன்ஸை ஓவரா பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. நான் என்ன நினைச்சேன்னா, வயலன்ஸ் ஓவரா இருந்தாலும் கதை நல்லா இல்லைனாலும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த படம் பார்க்கலாம் தான் நினைச்சேன். பட் இப்போதைக்கு வந்துட்டு இந்த நியூஸை கேள்விப்பட்டது எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஆக்சுவலா ஒரு குழந்தையை கொல்ற மாதிரி இந்த படத்துல ஒரு சீன் இருக்காம, சிலிண்டர் வச்சு கொல்ற மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க போல இருக்கு. அண்ட் நிறைய இடங்கள் வந்துட்டு ரொம்ப கோரா, அப்புறம் ஒரு பிரெக்னென்ட் லேடியோட வயிற்றுக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி இந்த படத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால CBFC அப்படிங்கிற ஒரு இது இருக்காங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் அவங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறவங்க, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன். அவங்க வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மார்க்கோ படத்தை கேரளால எந்த ஒரு சேட்டலைட் ரைட்ஸுமே வாங்கக்கூடாது. அதாவது நம்ம ஊர்ல விஜய் டிவி சன் டிவிலாம் படம் வாங்கி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு கேரளாவில் உள்ள சேனல்ஸ் வந்துட்டு யாருமே இந்த படத்தை சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கக்கூடாது, இந்த படம் சேட்டலைட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்சார் பண்ணி ரிலீஸ் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி கூட இல்லாமல் இந்த படத்தை பேனே பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோ காசுப்பட்டு அவ்வளோ சூப்பராக படம் எடுத்து என்ன பிரயோஜனம், அதில் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்டி என்ன இது. ஸோ இந்த படம் நான் பார்க்கணும்னு நினச்சிட்டு இப்போ பார்க்கவே வேணாங்கிற மாதிரி நானே முடிவு பண்ணிட்டேன். நீ பார்க்க போகிறதும் இல்லை. ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் இந்த படத்தை பற்றி என்ன, இந்த படம் அப்படிப்பட்ட வயலன்ஸை காமிச்சது சரியா தப்பா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீரதீஸ்வரன் பார்ட் 2 அந்த படத்தோட ரன் டைம் வந்து இப்போதைக்கு கன்ஃபார்ம் இருக்கு. 2 hours 30 minutes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கிறிஸ்டான ஒரு ரன் டைம் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் அப்படின்னு சொல்லிட்டு. March 27 ரிலீஸ் ஆகுது. இப்போ கூட ஒரு சாங் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. 3BHK சரத்குமார் சித்தார்த்தாலாம் சேர்ந்து ஒரு படம் நடிச்சிருந்தாங்க இல்லையா. ஸோ $1 million ப்ரொடக்ஷன்ஸ்ல வந்துட்டு ஒரு ஃபீல் குட் படமா ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த படத்தோட ரிலீஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் சம்மருக்கு ரிலீஸ் ஆகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் மேல வரும்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜெயிலர் 2 படத்தோடைய ஸ்கிரிப்ட் ஒர்க் வந்துட்டு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கு. ஸோ வந்துட்டு இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஏப்ரலில் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற சொல்றாங்க. பாப்பா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆம்பளை 2 இந்த படத்தோடைய ப்ரோமோ ஷூட் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருது. இன்னொரு பக்கம் கம்ப்ளீட் பண்ண போறாங்க, இனிமே தான் ப்ரோமோ ஷூட்டே போக போறாங்க. பட் கண்டிப்பா ஆம்பளை 2 இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஆம்பளை 2 இருக்கா இல்லையாங்கிறதுலாம் எனக்கு தெரியல. மேபி விஷால் கூட இன்னொரு படம் பண்றதுக்கு சுந்தர் சி வந்துட்டு பண்ணலாம். பட் அது ஆம்பளை 2வா தான் இருக்குமா அப்படின்னு கேட்டா எனக்கு பெருசா தெரியல. மேபி விஷால், ஆதினா, சுந்தர் சி இந்த காம்போ வந்துட்டு இன்னொரு படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கலாம். பட் ஆம்பளை 2வா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வேற ஏதாவது ஒரு படமா கூட இருக்கலாம், அந்த ப்ரோமோ ஷூட்டா கூட இருக்கலாம். அது என்ன மேட்டருங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு பேச ஆம்பளை 2லாம் எடுக்காம ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்கிரிப்ட்ல நடிச்சாங்க நல்லா இருக்கும். மதகஜராஜாவுடைய ஹிட்டை தொடர்ந்து விஷால் சுந்தர் சி ஆதினா காம்போ வந்துட்டு திரும்பவும் இறங்கி இந்த மாதிரி ஒரு படம் வந்துட்டு ஆம்பளோடைய அந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள பண்ணா நல்லா இருக்கும். ஒரு ஃபன் என்டர்டெய்னர், ஒரு லேசி ஸ்கிரீன் பிளே, அது மாதிரி ஒரு ஓவர் கமர்ஷியல் ஃபிலிமா பண்ணா நல்லா இருக்கும். ஆம்பளை 2 எனக்கு என்ன வேணாம் தான் தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. நயன்தாரா மேம் வந்துட்டு இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா வந்துட்டு இன்டர்நெட்ல பயங்கர அடி விழுந்துட்டு தான் இருக்கு, உங்களை யாருமே அப்படி கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன் மை ஒப்பீனியன் ஆக்சுவலி அது உண்மைதான். நானே கூட என் சேனல்ல வந்துட்டு நயன்தாரா மேம் தான் சொல்லுவேனே தவிர லேடி சூப்பர் ஸ்டார்னு சொன்னதே கிடையாது. பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ்ல மட்டும்தான் அந்த ஏவி போடுவாங்க இல்லையா, அதுல மட்டும் தான் சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் விட்டதுங்கிறது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. இந்த ஸ்டேட்மெண்ட் விடுறது அப்படிங்கிறது வந்துட்டு இப்போதைக்கு எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் மாதிரி தெரியுது. ஏகே தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாரு. அஜித் நீ வந்துட்டு அல்டிமேட் ஸ்டார்னு தலைவனை கூப்பிடாதீங்கன்னு கமல் சார் சொன்னாரு. ரவிமோகன் சார் சொன்னாரு. இவங்க வரைக்கும் ஓகே. இவங்க எல்லாருமே வந்துட்டு இதை சொல்லாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அஜித் சார் சொன்ன உடனே ஓகேன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் இதை சொல்ல இது வந்துட்டு ஒரு ஓவர் சேச்சுரேட்டட் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா மேக்ஸிமம் யாருமே அப்படி கூப்பிடவும் கிடையாது லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒன்று அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, விட்டுருவோம். ஸோ அதை அப்படியே விட்டுருவோம். ஜி பிரகாஷ் வந்துட்டு அவருடைய ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. குட் பை அகலி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து அப்டேட்ஸை ஃபயராக கொடுத்துட்டே வராங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஃபர்ஸ்ட் சாங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சூரிய அவர் வந்துட்டு மாமன் படம் வந்துட்டு இப்போதைக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அந்த படத்தை தொடர்ந்து இவர் வந்துட்டு ஒரு டிராமா சீரீஸ் பண்ண போறாராமா. ஒரு ஃபோக் ஆர்டிஸ்டோடைய சம்மந்தப்பட்ட ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் விக்ரம் சுகுமாரன் அப்படிங்கிறத டைரக்ட் பண்றாரு. ஸோ இதுல என்ன ஒரு மேட்டர் அப்படின்னா, சூரி இந்த சீரீஸை வந்துட்டு ரைட்டராகவும் ஒர்க் பண்ண போறாரு. ஸோ இந்த சீரீஸ்க்கு அவர் ரைட்டரா ஒர்க் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய ரைட்டர்ஸ் இருப்பாங்க, அதுல இவரும் ஒன் ஆஃப் தி ரைட்டரா ஒர்க் பண்ண போறாரு. ஸோ டைரக்ஷன் வந்துட்டு இந்த விக்ரம் சுகுமாரன் அப்படிங்கிற டைரக்ட் பண்ணுவாரு. ஒரு டிராமா சீரீஸ் அப்படிங்கிற சொல்றாங்க, ஒரு 6 எபிசோட் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ இப்படி பார்க்கலாம் சூரிய அவர்களோட எழுத்து என்ன மாதிரி இந்த சீரீஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு. வடிவேலு கேப்டன் சார் சேர்ந்து நடிச்சிருக்கிற அந்த கேங்கஸ் படம் வந்துட்டு April 24 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத வந்துட்டு ஆவனி மூவிஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்துட்டு சுந்தர் சி டைரக்ட் பண்றாரு. அண்ட் அவர் ஆண்டகனிஸ்ட் ரோலுமே ப்ளே பண்றாரு அப்படிங்கிற நியூஸ் வந்துட்டு திடீர்னு இப்போ தான் வந்துச்சு. ஸோ 3 பேருமே ஒரு கதை அப்படின்னு சொல்லி நினைச்சேன். பட் ஒரு ஆண்டகனிஸ்ட் அப்படிங்கிறது இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஃபிலிமா இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுல மெயின் லீடா வடிவேலு சார் தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவர் வந்து ஃபுட்பால் தான் விளையாண்டுருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு பிடி சார் மாதிரி இருப்பாரா என்னங்கிறதுல வெயிட் பண்ணி பார்ப்போம். மதராசி படம் வந்துட்டு இப்போதைக்கு August 14 பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு நியூஸ் இருக்கு. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே முன்னிட்டு ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க போல இருக்கு. ஸோ அன்னைக்கு ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரிலீஸ் ஆகுது இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான், இந்த வாரம் பெருசாக அப்டேட்ஸே கிடையாது. ரொம்ப கம்மியான அப்டேட்ஸ் தான் இருந்துச்சு. வாயில புண்ணு வேற கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். அதை பாராட்டி ஒரு லைக்கையாவது போட்டு தொலைங்க. வீடியோவே பெருசாக வியூஸ் போக மாட்டேங்குது. எனக்கு ஒரு மாதிரி காண்டா இருக்கு. இருந்தாலும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு பாருங்க, லைக் போடுங்க. ஸோ உங்களை வந்துட்டு இந்த புண்ணு சரியாயிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஜாலியாக ஒரு சத்தமா நல்லா பேசி ஒரு இன்னொரு வீடியோ செஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். தான் சுந்தரராஜன். குட் வைப்ஸ் சொல்லி